வங்கக்கடலில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடை காலம். 2 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி நாளை தொடக்கம். வேட்பாளர்களின் முன்னிலையில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். அதிக வெப்பநிலையால் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் கணிப்பு. நாகர்கோவிலில் இன்று ரோட் ஷோ செல்லும் பிரதமர் மோடி. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்ற தீவிரம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின்படி முதற்கட்டமாக 15 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு பிறகும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று நாடாளுமன்றம் கருதினால் இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படும். தொகுதி மறுவரையறை தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்படும் ஆணையம். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில தேர்தல் அதிகாரியும் குழுவில் இடம்பெறுகின்றனர். தொகுதி சீரமைப்பு மசோதாவின்படி சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் உயருகிறது. நாடாளுமன்றம் குறிப்பிடுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் உயர்த்தப்படும் என தகவல். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் 24லிருந்து 20% குறைக்கப்படலாம் என தகவல். உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 5 வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் 37லிருந்து 43% உயரும் என கணிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தனது தலைமையில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறை திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவது ஜனநாயக விரோதம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் மன்றத்தில் சும்மா விடமாட்டோம். திருப்பத்தூர் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் சூளுரை. இந்தியாவோட அரசியலையே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா புரட்டு போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இப்படி அவசர கதியில கொண்டு வராங்கன்னா, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா, இதை விட ஜனநாயக விரோதம், இதை விட பாசிசம் வேற இருக்க முடியுமா? எங்க எதிர்ப்பை மீறி பார்லிமெண்ட்ல நீங்க இதை நிறைவேற்றினாலும் உறுதியா சொல்ற, மக்கள் மன்றத்தில் நாங்க சும்மா விட மாட்டோம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்றும் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அவர் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய செய்தி. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாட்கு கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியல. தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக உயரவே வாய்ப்புள்ளதாக அண்ணாமலை விளக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை என்றும் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை
39 59 வரைக்கும் போறதற்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மிரட்டி சீட் வாங்கியுள்ளதாக சிவகங்கை பரப்புரையில் சீமான் விமர்சனம். திமுக தனித்து தேர்தலில் நின்று பலத்தை காட்ட முடியுமா என்றும் கேள்வி. பெரிய கட்சி ஆளுங்கட்சி 22 கட்சியை கூட்டு சேர்த்துக்கிறது அது இந்த திமுக. 10 குறைக்கு இந்த தேவையற்ற தொங்கு சத காங்கிரஸ் தூக்கி சுமக்குது. அவன் மிரட்டி கூட 3 சீட்டு வாங்கிட்டு போறேன். ஒத்த ஓட்டு கிடையாது. தனிச்சா நின்னா 300 ஓட்டு கூட ஒரு தொகுதி வாங்க மாட்டான். அவன் ஏதோ நான் தான் பெரிய அது கொம்பன் பேசிக்கிறாங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000, குடும்பத்துக்கு 10,000 என தேர்தல் வாக்குறுதி அறிவித்த பாஜக. புது யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட JP நட்டா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் JP நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. We will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam that we are going to do. திருப்பூர் அவினாசி சாலையில் ரோட் ஷோ சென்ற தவேக தலைவர் விஜய். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய நிலையில் வாகனத்திற்கு வழிவிடுமாறு தொண்டர்களுக்கு வேண்டுகோள். நாளை தவேக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற கட்சி தலைவர் விஜய் அறிவிப்பு. கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் திருப்பூர் பெருமாநல்லூர் பரப்புரையில் வாக்குறுதி. கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். திருப்பூர் அருகே கனியூரில் விஜயை வரவேற்க காத்திருந்த சூலூர் தவேக வேட்பாளர் சுகுமார் மயக்கம். பெருமாநல்லூர் நாளோடு சந்திப்பில் காலை முதல் காத்திருந்த 10 பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை. திருப்பூரில் 6 கிலோமீட்டருக்கு விஜய் செல்லவிருந்த ரோட் ஷோ ரத்து. பெருமாநல்லூர் முதல் புழுவுப்பட்டி வரை கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறை வேண்டுகோளை ஏற்று முடிவு. திருப்பூர் அருகே விஜயை பார்க்க திரண்ட தவேகவினர் கனியூர் சுங்கச்சாவடி மீது ஏறியதால் பரபரப்பு. வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. தமிழ் புத்தாண்டை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உலா. மேல வாத்தியங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. ராமநாதபுரத்தில் KRT தங்க நகை கடையில் வருமான வரித்துறை சோதனை. உரிமையாளரின் வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு. மணிப்பூரின் விஷ்ணுபூரில் போதைப்பொருள் பறிமுதலை தொடர்ந்து வன்முறை. 18 பேர் காயமடைந்த நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கும்பலை விரட்டியடித்த காவலர்கள். உத்தராகண்டில் சோதித்து பார்க்கப்பட்ட நீர் விமானம். ஆகாயத்தில் பறந்த விமானத்தை ஆற்றில் தரையிறக்கி வெற்றிகரமாக சோதனை.
சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண ஏப்ரல் 19 முதல் 22 வரை கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 காசுகளுக்கு விற்பனை. கடந்த 7 நாட்களில் மட்டும் முட்டை விலை 95 காசுகள் உயர்வு. பீகாரின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பாட்னாவில் உள்ள லோக் பவனில் ஆளுநர் சையத் அடா ஹஸ்னைனிடம் ராஜினாமா கடிதத்தை தந்த நிதிஷ்குமார். பீகாரின் புதிய முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி தேர்வு. பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார். புதிய அரசுக்கு தனது முழு ஒத்துழைப்பு உண்டு என்று பிரியாவிடை செய்தி வெளியிட்டுள்ள நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அரசுக்கு தனது ஆலோசனைகள் எப்போதும் இருக்கும் என்று பதிவு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள வேதாந்தா மின் உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. கொதிக்கும் பாய்லர் வெடித்ததில் 14 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பிரதமர் மோடி. அமெரிக்கா ஈரான் இடையே 2 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு சந்திப்பு. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நேரடி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க முடிவு.